அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பீகாக் டிசைன் வந்து எப்படி போடலான்றதை பார்த்துட்ருக்கோம் வரிசையாக. ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஃபாயில் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பெயிண்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எப்படி யூஸ் பண்ணி 3 ஃபாயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3 ஃபாயில் யூஸ் பண்ணி எப்படி இந்த போர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். 3 ஃபாயில்ஸ்லேயுமே வந்து எனக்கு ரிமைனிங்ஸ் இருக்குது. எந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் இது வந்து எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாயில் பார்த்திங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணலை. இப்போ இதில் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு எழுதாத பென் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட டாட்டர் டூல் இருந்தால் அப்படின்னா கூட நெயில் ஆர்ட் டூல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டூல் இருக்குது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பென் வந்து பால் பாயிண்ட் பென் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத நல்ல பால் டிப்பில் இருக்கிற மாதிரியான பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணிங்க. தீந்து போன பென் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம இதில் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் எங்கேயாவது மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் வந்து கட் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இன்னொரு ரீஒர்க் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இதுக்கே வந்து ஒர்க் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போது இந்த பென் லீஃப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெனில் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரியே நம்ம போட்ட அதே பாயிண்டிங் ப்ளேஸில் வந்து வச்சுட்டு நம்ம இந்த பென்னால் ட்ரா பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே நம்ம சிசர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய ஏரியா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதெல்லாம் வேணும்னா கூட நம்ம சிசரில் பண்ணிக்கலாம். ரிமைனிங் அந்த சின்ன சின்ன போர்ஷன்லாம் வந்து மைனூட்டாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பென் லீஃப் இருந்தது அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இந்த யூஸ் பண்ணியிருக்க டூல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன் லிங்க் வேணும்னா நான் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரபிக் கம் வந்து ஏற்கனவே எப்படி நம்ம அதை ரெடி பண்ணுறது, எப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லைனா யூடியூப் சர்ச் பாரில் போயிட்டு Ntamil Arts ஸ்பேஸ் அரபிக் கம் ப்ரிப்பரேஷன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அரபிக் கம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியும். அப்படி இல்லைனா மக்கோக் ப்ரிப்பரேஷன் போட்டிங்கன்னா நான் அதுலேயே வந்து அரபிக் கம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி வந்து கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ஈஸியாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். அந்த கம்மை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போர்டில் ஒட்டுறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா க்ரிப் ஆகாது. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதே போல் ரொம்ப லிக்விடிட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சுட்டு நம்ம நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து விழுந்துடும். உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக மெயினாக எனக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய இடத்துல வந்து விழலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டாட்டர் டூலையே யூஸ் பண்ணி, இல்லையோ பால் பாயிண்ட் பென் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் மெயின் இம்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சில இடத்துல மட்டும் வந்து நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் வந்து அந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நமக்கு இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தெளிவாக கிடச்சிரும். இதே போலயே வந்து இப்போ நான் அடுத்த ஃபாயில் எடுக்கிறேன். அந்த ஃபாயிலில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியாச்சு. சென்டர் ஏரியா மட்டும் இருக்குது. அது வந்து ரிமைனிங் சின்ன சின்ன பீசஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபாயில்லையும் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம சிந்தட்டிக் ஃபாயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப மேலே வந்து ஒரு கோட்டிங் லேயருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் பேப்பர். அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா தான் இம்ப்ரெஷன் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இம்ப்ரெஷன் அதில் விழாது. ஸோ நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அதை எடுத்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோமாங்கிறதையும் ரீசெக் பண்ணிக்கணும். ரீசெக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காட்டன் கிளாத் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். இதே போல் நான் மண்டபம் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
எனக்கு வந்து இம்ப்ரெஷன் தெளிவாக வேணுங்கிற மெயின் லைனில் வந்து நான் டாட்டர் டூல் வச்சு லைட்டாக வந்து லைன் கொடுத்துக்கிறேன். இதே போல் மண்டபத்தோட ஃபுல் ஏரியாவும் நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிகாக்கோட சென்டர் ஏரியா வந்து பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது நியூ ஃபாயில் எடுத்திருக்கேன். எனக்கு ரிமைனிங் அந்த செகண்ட் எடுத்த ஃபாயில் வந்து ஃபுல்லாக அந்த மண்டபத்தில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு, தீர்ந்து போச்சு. இப்போது அடுத்தது வந்து தேர்ட் ஃபாயில் எடுத்திருக்கேன். இது வந்து பிகாக்கோட மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் ஆகிடுச்சு. இந்த தொகையோட மேல் பகுதி மட்டும்தான் வந்து லைட்டாக தெரியுது. இப்போது நம்ம இந்த ஃபுல்லாக வந்து இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து நீங்கள் டாட்டர் டூல் யூஸ் பண்ணி இம்ப்ரெஷன் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா வந்து நமக்கு வந்து நம்ம கையில் எடுத்து இங்கே வச்சு கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கைப்பட்டே வந்து இம்ப்ரெஷன் வந்து மறைஞ்சு போயிடும். நம்ம லைட்டாக வந்து விரலில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா, காட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம கை வச்சே பிடிச்சிருக்க ரிமைனிங் ஏரியா வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி டாட்டர் டூல் வச்சு இம்ப்ரெஷன் எடுக்கிறதுனால நமக்கு அது வந்து சீக்கிரம் போகாது. நம்ம ரொட்டேட் பண்ணி கையை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபுல் கட்டிங்கும் பண்ணுற வரைக்கும் நமக்கு அது அப்படியே இருக்கும் அந்த இம்ப்ரெஷன்ஸ். அதே போல் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நிறைய கட் வச்சு இருக்குது, கொஞ்சம் பெரிய ஸ்பேஸிங்காக இருக்கிறதுனால எனக்கு அந்த மைல் மேலே வந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனமாக வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன பீஸஸாகவே போட்டுக்கிட்டால் கூட ஈஸியாக நமக்கு ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும்னு நினச்சி பண்ணுறோம். பட் வந்து அது நிறைய கட் ஒர்க் வந்து நிறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் அது மேலே பொருத்தமாக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன ஏரியாவுக்கு மட்டும் தனியாக கவர் பண்ணி ஒட்டிட்டு அடுத்தது வந்து ஒட்டினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இதே போல் ரிமைனிங் ஸ்பேஸ்லேயும் வந்து நான் கட் பண்ணி இந்த சின்னதாக கழுத்தில் இருக்க நகைப்பகுதி, வாயில் இருக்க டிசைன், அவங்க கொண்டையில் இருக்க டிசைன், தொகையோட அந்த எட்ஜஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமைனிங் விழுந்த சின்ன சின்ன பீசஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து இப்போ மண்டபத்தில் ஒட்டின ரிமைனிங் கார்னர் பீஸ் வந்து மட்டும் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃபாயில் யூஸ் பண்ணாமல் மித்த ஃபாயில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு மேக்ஸிமம். இதோட நமக்கு ஃபாயில் மேலே லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாயில் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த போர்டோட மக் ஒர்க்கு அப்புறம் அதோட ஸ்கெட்ச் எல்லாமே நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நான் 2 days வந்து வீடியோ போடலைங்க. நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாகிடுச்சு, டைம் இல்லை எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால 2 நாளாக வந்து வீடியோ போடல. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு சாரி. நம்ம ஒர்க்கு இதோட முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுத்த பதிவு வந்து கலரிங் மட்டும்தான் இருக்குது. கலரிங் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நான் மிஸ் பண்ணாமல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? இது 3 month சேலஞ்ச் அப்படின்னு எடுத்திருந்தேன். பட் அதில் நானே ஃபெயில் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். 2 நாள் மிஸ் பண்ணிட்டேன். சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 2 days வந்து நான் வீடியோ போடலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது 3 month கம்ப்ளீட் ஆக. பட் அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மிஸ்டேக் நடக்காமல் நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் கோல்டு ஃபாயில் மேலே வந்து லைனிங் ஒர்க் கொடுக்குறேங்க. இந்தியன் இங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் இங்க்குன்னு சொல்லுவாங்க, பிளாக் கலரில் இருக்கும். அந்த இங்க்கில் வந்து நான் லைன் ப்ரஷ் ரொம்ப சின்ன லைன் ப்ரஷ் வச்சு ரொம்ப மைல்டாக வந்து லைன் கொடுத்துருக்கேன். இதே போல் பெயிண்டிங் ஃபுல்லாக வந்து நான் லைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறேன். நான் ரிமைனிங் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து கலரிங் இந்த போர்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.